So வெற்றிப்பாதை 2026ல வீக் 3ல PCM மாஸ்டரி பத்தி நம்ம சொல்லியிருப்போம். அதுல ஷார்ட்டான ரீகால் தான் இந்த வீடியோ. இதோட டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலோட ஷார்ட் செக்ஷன் இல்லனா பிளேலிஸ்ட்ல வெற்றிப்பாதை 2026 நீங்க செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். So whenever you are going to write your physics derivation, remember these steps. You have to write your heading and then its statement. The diagram should be in the left side or பெருசா சென்டர்ல, and then the detailed steps. ஃபைனலா என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம் அந்த டேர்ம், அதுக்கு ஏதாவது கிராஃப் இருந்துச்சுன்னா அந்த கிராஃப் இருக்கணும் ஃபார் யோர் டெரிவேஷன்ஸ். when we come to numericals, ஃபர்ஸ்ட் என்ன கிவன்னு பாருங்க, அதுல என்ன கான்செப்ட் அப்ளை பண்ணணும், அந்த கான்செப்ட்ல என்னென்னலாம் ஃபார்முலாஸ் இருக்கு, கொடுத்திருக்க டேட்டாக்கு என்ன ஃபார்முலா அப்ளிகபிளா இருக்கும்னு ஃபார்முலா செலக்ட் பண்ணிட்டு ஃபைனல் ஸ்டெப்ஸ் கழிச்சு யூனிட்டோட ஆன்சர் எழுதணும். when we come to maths, மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். கான்செப்டே தெரியாம மேக்ஸ் படிக்கவே முடியாது. கான்செப்ட் அல்காரிதம்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஸ்டெப்ஸோட சம் போடுங்க. அண்ட் போடுறப்ப எந்த சம்ஸ் டிஃபிகல்ட்டா இருக்கோ அதை டஃப் கொஸ்டின்ஸ் மார்க் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் அந்த சாப்டரை ரிவைஸ் பண்ணப்போ இந்த டஃப்பான கொஸ்டின்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு யூ ஹேவ் டு மூவ் ஆன் டு த ஈஸி கொஸ்டின்ஸ். அப்பதான் நீங்க 200 கொஸ்டின்ஸ் இருந்தாலுமே ஒன் சிங்கிள் டேல முடிக்க முடியும். அண்ட் அதே தான் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்ரிடே மார்னிங் 10 ஃபார்முலாஸ் நீங்க மனப்பாடம் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. எவ்ரிடே மார்னிங் யூ ஹேவ் டு லேர்ன் 10 ஃபார்முலாஸ் ஆர் அல்காரிதம்ஸ் இன் தி சென்ஸ் ஸ்டெப்ஸ். எவ்ரிடே இது ஒரு ரொட்டீனா மாத்திக்கோங்க. அண்ட் ஜெனரலா PCM படிக்கிறப்ப எப்பயுமே தியரிக்கு சத்தமா படிங்க. நீங்க சைலண்டா படிச்சீங்கன்னா யூ வில் கெட் போர்ட் அண்ட் டிஸ்ட்ராக்டட். அண்ட் ஆல்வேஸ் யூ ஹேவ் டு ரீகால் ஆக்டிவ்லி. ஆக்டிவ் ரீகால் அப்படிங்கிறது நம்ம நிறைய டெக்னிக் சொல்லியிருக்கோம். மேபி யூ கேன் பிளர்ட் இட் அவுட். நீங்க எழுதலாம், இல்ல யாருக்காவது டீச் பண்ணலாம், இல்ல அப்படின்னா ஏதாவது சம்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சா யூ ஹேவ் டு சால்வ் இட் ஆக்டிவ்லி. ஜஸ்ட் ஒரு வாட்டி சும்மா கிளான்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க, உங்க மெமரியில அது ஸ்டோர் ஆகாது. அண்ட் லாஸ்டா கெமிஸ்ட்ரிக்கு ஒரு ரோட் மேப் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் கன்வர்ஷன்ஸ்க்கு. ஸோ அந்த கன்வர்ஷன்ஸுக்கு இந்த ரோட் மேப்பை மட்டும் நீங்க படிச்சீங்கனாலே ஈஸியா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில உங்களால கேரண்டீடா மார்க் வாங்க முடியும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் அவர் PCM மாஸ்டரி. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வீக் 4 டிஸ்கஸ் பண்ணலாம். See you soon.